அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில மாதம் 2/10/2024 புதன்கிழமை. இன்றைய திதி அமாவாசை திதி. இன்று மகாலய அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கும் முன்னோர்களுக்கான ஏதாவது பரிகாரங்கள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று அமாவாசை திதியில் மகாலய அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கான அனைத்து பரிகாரங்களும் செய்தீர்களானால் அது முன்னோர்களுக்கான நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இந்த திதியில் நல்ல காரியங்களை தவிர மற்ற எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி பெறும் நாளாகவே இன்று அமையும். இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் கர்ப்பஸ்தானம் முடிப்பதற்கும், பூ முடிப்பதற்கும், சீமந்தம் செய்வதற்கும், அன்னப்பிரசன்னம் செய்வதற்கும், உபநயனம் செய்வதற்கும், விவாகம், காது குத்து, வித்யாபாரம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. தேவ பிரதேசம் செய்வதற்கும், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் அணிவதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. கிரக பிரவேசம் சம்பந்தமான வேலைகள் செய்வதற்கும், திருமணங்கலியம் செய்வதற்கும் உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்று கடல் கடந்து ஏதாவது வேலைக்கு செல்பவர்களுக்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரோஷ்டமம். திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது, பாதகமான பலன்களை தருவதால் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயத்துக்கு தேவையான தொழில்கள் செய்வதற்கும், விவசாயத்துக்கு தேவையான வியாபாரங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் உகந்த நேரமாக இந்த நேரம் கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த பொருள்களை வாங்கி கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் வாங்கி விற்பதாக இருந்தால் கண்டிப்பாக அதன் மூலம் லாபம் தரும் நாளாகவே இந்த நேரம் அமைகிறது. இன்றைய ராகு காலம் காலை 12 முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 to 9:30 மணி வரை. இன்றைய வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, 4 மணி முதல் 5 மணி வரை. இன்று இரவு 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று ஏதாவது ஆடிட்டிங் சம்பந்தமான ஒர்க், ஏதாவது கணக்கு வழக்குகளை சரி செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. பொன் பொருள், அதாவது நகைகள், பொன் நகைகள் உருக்குவதற்கும், பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகள் வாங்குவதற்கும் இன்று உகந்த நேரமாக கருதப்படுகிறது. மேலும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் புதிய கலைகளை கற்றுக்கொள்வதாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பயன் தரக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்றைய ராசி பலன். இன்றைய மேசராசி நேயர்களுக்கு, இன்று மேசராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்து புதிய கடன்கள் ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது ஒரு பேங்கில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. குழந்தைகள் மூலம் இன்று ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று குழந்தைகளுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு வந்து அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று சில வீண் விரைய செலவுகள், விவசாயத்தில் இன்று எதிர்பார்த்த வருமானங்கள் குறைவாகவே அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. மேலும் வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு கால் பாதங்களில் வலி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இடது காதுகளில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அது மருத்துவ செலவுக்கான ஒரு அறிகுறியை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இந்த மேசராசி நேயர்களுக்கு.
இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு 50% காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இன்று தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா அந்த வீண் விரய செலவுகளை சுப விரய செலவாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்கள் கையில் உள்ளது. கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஏதாவது கோயில் குளத்துக்கு நன்கொடை கொடுப்பதற்கும் இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இந்த கோயில் குளத்துக்கு நன்கொடை கொடுத்தீர்களானால் வீண் விரய செலவுகள் தவிர்க்கப்பட்டு அது சுப விரய செலவாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது யாத்திரை செல்பவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்தளவு உதவி செய்தீர்களானால் இன்று நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணத்திற்கான முயற்சி செய்பவர்களுக்கு இன்று தக்க வரன்கள் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இன்று உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமைகிறது. நீண்ட நாட்களாக பாதியில் நின்று போன வேலைகள் இன்று முடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. வீட்டில் ஏதாவது மராமத்து வேலைகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன், வீடு அபிவிருத்தி செய்வதற்கான லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று அதை சார்ந்து தொழில் செய்வர்களுக்கு இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியங்களுக்கு தேவையான நகை புடவைகள் வாங்குவதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்கள் எதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. அதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. மேலும் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொடுக்கலில் வாங்கலில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஏதாவது கொடுத்தாலும் தப்பு, வாங்கினாலும் தப்பு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது லீகலாக கொடுங்க, இல்லாட்டி எதுவும் திரும்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. முடிந்தளவுக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் லீகலாக ஒப்பீனியன் வாங்கிட்டு கடன் கொடுங்க, இல்லாத பேப்பர்ஸில் கையெழுத்து வாங்கிட்டு கடன் கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. மேலும் இன்று ஏதாவது உங்களுக்கு சாதகமான பலன்களை இன்று எதிர்பார்ப்பது குறைவாகவே உள்ளது. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று தவிர்ப்பது நல்லது. புதிய வீடு வாங்குவதற்கும் புதிய நிலங்களை பார்ப்பதற்கும் முயற்சிகளை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது சிறு சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது ஆயில் பாத் எடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆயில் பாத் எடுப்பவர்கள் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆயில் பாத் மூலம் இன்று ஏதாவது உங்களுக்கு உடல்நல குறைவு வருவதற்கான ஒரு ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மேற்கண்ட எந்த செயல்களையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்கள் இன்று ஏதாவது குழந்தைகளின் நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குழந்தைகளுக்கான ஏதாவது எதிர்காலம் கருதி நீங்கள் ஆர்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏதாவது அமௌண்ட் போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போட்டீர்களானால் அவர்கள் எதிர்காலம் கருதி நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு இன்று ஏற்ற நாளாக கருதப்படுவதால் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு முயற்சி மேற்கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு அதன் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது குழந்தைகள் ஏதாவது படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக மந்தமாக படித்துக் கொண்டிருந்த குழந்தைகள் இன்று முதல் கல்வியில் முன்னேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. வெளியூர், வெளிநாடு பயணங்கள் சார்ந்து தொழில் சார்ந்து ஏதாவது முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று அதன் மூலம் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் கேட்ட இடத்தில் உதவி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய
தொழில் தொடங்குவதற்கான ஏதாவது முயற்சி செய்வதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது புதிய முதலீடு செய்பவர்கள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டில் எதிர்பார்த்த பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது காரியங்கள் எதிர்பார்த்து அது நிறைவேறாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியம் இன்று சக்ஸஸ் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது நிலம் தொடர்பான வீடு தொடர்பான ஏதாவது முயற்சி செய்பவர்களுக்கு அது மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று புதிய நகைகள் வாங்குவதற்கும் புதிய சுபகாரிகளை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மொத்தத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதற்கும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த தொலைதூர வாகன பயணங்கள் மூலம் சிறு சிறு விரைய செலவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மிகவும் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய செயல்களை அனைத்தும் இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது விவசாயம் செய்யும் விவசாயிகள் ஏதாவது கொஞ்சம் விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு உபதைகள் வருவதாக இருப்பதால் கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நீச்சல் பயிற்சி செய்யும் வீராங்கனைகள் அல்லது வீரர்கள் மேலும் ஏதாவது விளையாட்டு வீரர்களை விளையாடும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இதனால் உங்களுக்கு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சிலர் கோபத்தினால் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஏதாவது கோபத்தினால் சிறிய காரிய இழப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த கோபம் டென்ஷனால் ஏதாவது புதிய வாய்ப்புகளை இழப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு இந்த மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. மிதனராசி நேயர்கள் இன்று தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு அதன் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலை அமைந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக விற்காத நிலம் இருந்தால் கண்டிப்பாக இன்று விற்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் குழந்தைகள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது தாய் தந்தையர் மூலம் ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு கண்டிப்பாக அதை முயற்சி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். இந்த மிதுனராசி நேயர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நல்லது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலருக்கு கொஞ்சம் அதாவது முந்திய வாங்கிய சில கடன் பிரச்சனைகள் இன்று விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கி ஏதாவது கையில் இருந்தால் ஏதாவது அமௌண்ட் கொடுத்து கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்று ஏதாவது நீங்கள் கடனை கட்டினீர்களால விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஏதாவது மருந்து வியாபாரம் செய்பவர்கள் புதிய மருந்துகளை இன்று அறிமுகம் செய்வதற்கும் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை இன்று அறிமுகம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இன்று தக்க மருத்துவரை சார்ந்து தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இதனால் இன்று தேவையில்லாத மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாக உள்ளது. ஆகவே எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இன்று உடல்நிலை சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது.
வெளியூர் வெளிநாட்டில் ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஏதாவது நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்க்கவும். அதையும் மீறி சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு இன்று நீங்கள் ஏதாவது பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை இன்று நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இதனால் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது இன்றைக்கி பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று தொழிலில் புதிய வருமானங்கள், புதிய முயற்சியின் மூலம் வருமானங்கள் பல வழிகளில் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது வீடு வாடகை விட்டவர்களுக்கு குத்தகை பணம் வருவதற்கான, தோட்டத்தில் ஏதாவது குத்தகை பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக வர வேண்டிய வசூல் செய்ய வேண்டிய பண வரவு இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுடைய கௌரவம் அதிகமாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆகவே இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏதாவது ஒரு அரசு துறை சார்ந்த நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று புதிய முயற்சிகள் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. உயர்கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு இன்று கல்வியில் முன்னேற்றம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடைகள் இன்று வெற்றியில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருமணம் சார்ந்து வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் அரசு சார்ந்து ஏதாவது செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு ஒப்பந்தங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஏதோ புதிய டெண்டர்கள், புதிய அரசுகளில் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்வதற்கான ஒரு நாளாக இன்று அமைகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. ஏதாவது வாய் திறந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் மூலம் இன்று வீண் விரைய செலவுகளும் அதன் மூலம் ஏதாவது அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியாகும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு நண்பர்களை கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திடீர் வெளியூர் பயணங்களின் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதால் இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களை இயக்கும் போது மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஏதாவது நைட் ஷிஃப்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இரவு நேர பணிகளில் கொஞ்சம் மிகுந்த கவனமுடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. இதனால் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று சிலருக்கு மனதில் நிலம் புரியாத கவலைகள் வந்து தொழிலில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று குடும்பத்தில் கணவன் மனைவியை ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களால் இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மூலம் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனை வந்து உங்களுக்கு வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நிதானமாக எந்த காரியங்களை செய்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி உறுதி ஆகிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று வருமானம் பல வழிகளில் வந்தாலும் கொஞ்சம்
விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வெளிநாடு சார்ந்து ஏதாவது வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்து மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளும் இதனால் சிறு பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத வீண் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு ஏதாவது சிறு கெட்ட பெயர்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஆகவே இன்னைக்கு சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது நல்லது. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே சக ஊழியரிடம் கொஞ்சம் கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஆகவே அதை சுப விரய செலவாக மாற்றுவது உங்கள் கையில் உள்ளது. இன்று இந்த வீண் விரய செலவுகள் தவிர்ப்பதற்கு ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதும் நிலத்தில் ஏதாவது முதலீடு செய்வதற்கும் இன்று நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. இதனால் தேவையில்லாத ஒரு வீண் விரய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது கோயில் திருப்பணிக்காக ஏதாவது முடிந்தளவு நன்கொடை கொடுத்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்று கடன் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று நீங்கள் கடன் கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது கோயில்களுக்கு யாத்திரை செல்வீர்களானால் அந்த யாத்திரைக்காரர்களுக்கு முடிந்தளவு உங்களால் உதவி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று புதிய முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பணியில் இருப்பதால் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. சிலருக்கு வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று பாதியில் நின்று போன வேலைகள் மராமத்து வேலைகளை செய்வதற்கு உகந்த நேரமாக இன்று கருதப்படுவதால் பேங்கில் ஏதாவது அமௌண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று அமௌண்ட் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இருப்பதால் நீங்கள் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமைகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுபகாரியம் சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்களுக்கும் புதிய நகைகள் வாங்குவதற்கும் புதிய புடவைகள் வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் சுபகாரியம் சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. தொழில் வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் செய்பவர்களுக்கும் அதன் மூலம் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கும் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதால் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் இன்று வெற்றி நடை போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கூட்டு தொழில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது முதலீடு செய்து இன்று வருமானம் வரவில்லையே என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் ஏதாவது லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. விவசாயம் சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு இன்று சிறு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்து புதிய முதலீடுகள் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்து ஏதாவது நீர்நிலைகளை உயர்த்துவதற்கும் அதை சார்ந்து ஏதாவது
புதிய போர்வெல் போடுவதற்கும் அதனால் உங்களுக்கு ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும், குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அதன் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. உறவினர்கள் மத்தியில் ஒன்று உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் உறவினர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது வருமானம் தரும் நாளாகவும் அவர்கள் மூலம் இன்று மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் இன்று பிரச்சனை இருப்பதால் கடன் கொடுத்தீர்களானால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. யாருக்காவது கடன் கொடுத்தீர்களால் கண்டிப்பாக திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே இன்று யாரையும் நம்பி இந்த கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அப்படியே நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா லீகலாக என்ன ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணி கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை. மேலும் ஏதாவது யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாயின் மூலம் வாக்குறுதி ஏதாவது கொடுத்தீர்களானா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவும் இருக்கும். ஜாமீன் கையெழுத்து போடுவதும் பேங்கில் போய் ஏதாவது ஒரு ஷூரிட்டி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதன் மூலம் உங்களுக்கு பிற்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்றைக்கி எந்த காரியங்களை செய்தாலும் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லை. ஆகவே இன்றி நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. மேலும் ஏதாவது குடும்பத்திற்கு தேவையான ஏதாவது நல்ல காரியங்களை இன்று பேச்சுவார்த்தைகள் மூலம் ஏதாவது தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதன் மூலம் இன்று உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் இல்லை சிறு வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. புதிய நிலங்கள் பார்ப்பதற்கும் புதிய வீடுகள் பார்ப்பதற்கும் வண்டி வாகனங்களை வாங்குவதற்கும் இன்று உகந்த நேரமாக இல்லை. ஆகவே அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது புதுமுனை புகுவிழாவுக்கான ஏதாவது பேச்சுவார்த்தைகள் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான ஏதாவது பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே ரிட்டர்ன்ஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதால் இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி நடை போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று உங்களுக்கு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு இந்த சுபகாரியம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். ஆகவே இன்றைக்கி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நிலம் சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வீடு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பேங்க்கில் லோன் கேட்டதுன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்காமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த அப்பார்ட்மெண்ட் விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு பார்த்துருந்தீங்கனாலும் சரி அல்லது ஒரு நிலம் பார்த்து ஏதாவது அந்த நிலம் பிடிச்சிருக்கும் அது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தள்ளி போகும். அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. திருமணம் சார்ந்து ஏதாவது புதிய நகைகள் வாங்குவதற்கும் புதிய புடவைகள் வாங்குவதற்கும் இன்று ஏற்ற நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியாகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பயணம் சார்ந்து ஏதாவது செய்யும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவதால் அதனால் இந்த முடிந்தளவு இந்த பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் புதிய வாகனங்களை ஏதாவது விற்பதற்கும் உகந்த நாளாக இல்லை. அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இல்லை. அதன் மூலம் இன்று உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு பிரச்சனைகளும் வருவதால் அந்த புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தொலைதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதால் இந்த தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேர வாகனங்கள் பயணங்களை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது. பாதுகாப்பு இல்லாத பயணம், அதிவேகமாக வாகனங்களை இயக்குதல், உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய செயல்களை செய்வது ஆகியவைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. விவசாயிகள் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஏதாவது கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் விவசாய கருவிகளை டிராக்டர் போன்ற கருவிகளை நீங்கள் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது உடலில் சிறு
காயங்கள் ஏற்பட இருப்பதால் கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விவசாயம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அப்படியே விவசாய பொருள்கள் என்று வாங்க வேண்டும், விற்க வேண்டும் என்றால் கௌரி நல்ல நேரத்தை பார்த்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு கோபத்தினால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. கோபத்தினால் நிதானத்தை இழத்தீர்களானால் அதன் மூலம் சிறு வீண் விரைய செலவுகளும் புதிய வாய்ப்புகளும் நழுவி போவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இந்த கோபத்தினால் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இல்லை. ஆகவே முடிந்தளவு கோபத்தையும் டென்ஷனையும் குறைத்து கொண்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். ஆகவே இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. பயணங்கள் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதால் பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வருமானங்கள், தொழிலில் வருமானங்கள் பல வழிகளில் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு பணம் செலவு செய்தால் மட்டுமே அவருக்கு ஒரு ஒரு சாதகமான ஒரு செயல்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் ஏதாவது விரைய செலவுகளை செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தேவையில்லாத யாருக்காவது ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சிலருக்கு காரியம் தடைபடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே பணம் யாருக்காவது கொடுக்கும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. வாய் வார்த்தையின் மூலம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணி கொஞ்சம் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி பணத்தை கொடுங்க. இல்லாட்டி பணம் திருப்பி வருவதற்கானவும் அந்த காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இல்லை. ஆகவே கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சிலருக்கு உடலில் சில தேவையில்லாத ரகசிய ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. அதன் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் சிலர் கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழில் சார்ந்து சிலர் கடன் வாங்கி அதன் மூலம் இந்த தொழில் முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே நீங்கள் கடன் வாங்கும்போது கொஞ்சம் லீகலாக ஃபாலோ பண்ணி கடன் வாங்குங்க. இல்லாட்டி சிக்கலில் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று மூத்த சகோதரன் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு ஏதாவது அரசு வழியில் ப்ரமோஷன் ஆகி சிலருக்கு மாற்றலாகி சொந்த ஊருக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு 50% நல்லா இருக்கும், ஒரு 50% கொஞ்சம் பாதகமான பலன்களை தருவதால் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த துலாம் ராசி நேயர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எது செய்தாலும் கொஞ்சம் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது பணப்பிரச்சனைகள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகளும் கடன் பிரச்சனைகள் மூலம் சிறு தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவது. கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பணத்தை வாங்கிய கடனை கட்டுவீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு கடன் பிரச்சனை மூலம் நீண்ட நாட்களாக முன்னாடி வாங்கிட்டு கடன் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு ஏதாவது கடன் கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் போன்றவைகளை வாங்குவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று வீடு நிலம் வண்டி வாகனம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொழில் சார்ந்து தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. உறவினர்கள் மத்தியில் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் இருப்பதால் தேவையில்லாத மன கசப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று கொஞ்சம் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முடிந்தளவு யாரிடமும் பேச்சுவார்த்தையை குறைத்துக் கொள்வது நல்லது. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் இன்று நீங்கள் தலையிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான
சூழ்நிலையிலே தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே உடல்நிலை சார்ந்து நீங்கள் எந்த முயற்சி மருத்துவம் செய்தாலும் அது ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் இன்று வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடித்தளவு இன்று யாரிடமும் ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் வரவு செலவுகளையும் பழகுவதையும் தவிர்ப்பது நல்லது. அதன் மூலம் இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நண்பர்கள் மூலம் வீண் விரைய செலவுகள் வருவதால் கொஞ்சம் கூடா நட்பை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வீண் விவாதங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. முன்பின் அறிமுகம் இல்லாத தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களானால் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் பலியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. இன்று தேவையில்லாத பிரச்சனைகளை, அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாத பிரச்சனையை உண்டு கொண்டு உங்களுக்கு சண்டைக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் யாரிடமும் கொஞ்சம் பேசாமலும் கொஞ்சம் கடும் சொற்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று உங்களுக்கு ஏதாவது பாகப்பிரிவினை செய்தீர்களால் அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்றைக்கி ஏதாவது பாகப்பிரிவினை செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய கலெக்ஷன் ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று புதிய முதலீடுகள் செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது சந்ததி விருத்தி ஆவாதவர்களுக்கு இன்று கண்டிப்பாக சந்ததி விருத்தி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குழந்தைகள் மூலம் இன்று எதிர்பார்த்த பண வரவு, வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று தந்தை வழியில் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. தந்தை வழி உறவுகள் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சில பொருள்கள் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யாமலே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது வெகுமதிகள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய வெகுமதிகள், அதாவது மரியாதைகள் ஆகியவை இன்று உங்களுக்கு திடீரென்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. உயர்கல்வி மாணவர்களுக்கு இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது புதிய வேலை, புதிய முயற்சிகள் செய்பவர்களுக்கு இன்று நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. உயர்கல்வி சார்ந்த மாணவர்கள் ஏதாவது படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான வரங்கள் இன்று அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக காரிய தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது டெண்டர்கள் போட்டிருக்கலாம்னா அந்த டெண்டர் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. அரசு வேலை செய்பவர்களுக்கு நீண்ட நாட்களில் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதா பண வரவு இன்று செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது புதிய டெண்டர்கள் இன்று போடுவதற்கும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று எந்த காரியங்களை செய்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குலதெய்வம் சார்ந்து நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் குலதெய்வம் சார்ந்து நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் குலதெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் ஏதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஏதாவது நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உறுதியான பலன்கள் தருவதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே அமைகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது பிறருடன் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தேவையில்லாத பேசுனீங்கன்னா வாய் திறந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் ஏதாவது விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது ஏதாவது வெளி வட்டாரங்களில் நீங்கள் கம்மன் இருந்தால் கூட தேவையில்லாத உங்கள் வாயை கிண்டி உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் அதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் அதனால் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நண்பர்கள் மூலம் ஏதாவது வீண் விரைய செலவுகள் இருப்பதால் புரிந்தளவு நண்பர்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கி நண்பர்கள் மூலம் தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மேலும் கனரக வாகனங்களை இயக்கும் தொழிலாளர்கள் கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதன் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இயந்திரங்களை கொஞ்சம் இயக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகளும் சில டென்ஷன்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே அதன் மூலம் ஏதாவது பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சிலருக்கு உடல் சோர்வு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழிலாளர்கள் வேலை செய்பவர்கள் தொழிலாளர்கள் கொஞ்சம் வேலை செய்யும்போது கொஞ்சம் தொழில் நிலையத்தில் கொஞ்சம் பாதுகாப்பு முறைகளை கையாண்டு நீங்கள் செய்யும் வேலைகளை அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமையும். இல்லைன்னா கொஞ்சம் சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பண வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் சிறு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. கூட்டுத் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. இன்று புதிய முயற்சிகள் மூலம் சிறு தொழிலில் எதிர்பார்த்த ஒரு 50% தான் கொஞ்சம் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். மீதி 50% தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த ஒரு நிலம் இன்று விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இருந்தாலும் இந்த கோர்ட் கேஸ் வழக்கு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இன்று தேவையில்லாத தொழில் இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சிலருக்கு ஏதாவது ஒரு கெட்ட கனவு வந்து அதன் மூலம் கொஞ்சம் மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஆகவே முடிந்தளவு நீங்கள் எதையும் கண்டுக்காமல் கனவுலாம் கண்டு எதுவும் ஏதாவது மனத்தை போட்டு உலர்த்தி கொள்ளாமல் எப்பயும் போல நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தீர்களானாலே இன்று உங்களுக்கு சிறு பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கான தேவையில்லாத மன சஞ்சலங்களை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சிலருக்கு சில பொருள்களை எங்கேயாவது தொலைந்து போவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஆகவே இன்று எந்த பொருளையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில பொருள்களை வைத்த இடத்தில் கண்டிப்பாக வச்சு கொஞ்சம் எடுங்க. இல்லாட்டி சில பொருள்கள் ஒன்று உங்களுக்கு காணாமல் போவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மீதி 50% காரியங்கள் கொஞ்சம் நிறைவேறுவதற்கான ஒரு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஜுவல்ஸில் ஏதாவது முதலீடு செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது நிலங்களில் சொத்துக்களில் ஏதாவது முதலீடு செய்தீர்களானாலும் அது உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. கோயில் திருப்பணிக்கான ஏதாவது நன்கொடை கொடுத்தீர்களானால் அதன் மூலம் இன்று வீண் விரைய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு கடன் பிரச்சனை நீண்ட நாட்களாக முன்று வாங்கிய கடன் பிரச்சனைகள் இன்று விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஆகவே முடிந்தளவு ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று கடன் கொடுப்பதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே பழைய கடன்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அது கடனை செட்டில்மெண்ட் செய்தீர்களானால் பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் வீண் விரைய செலவு கொஞ்சம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது சட்டப்பூர்வமாக முதல் திருமணம்
விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தீர்களானால் அதன் மூலம் குடும்பத்தில் மன அமைதியும் கொஞ்சம் வருங்காலத்தில் நல்ல வரன்கள் அமைந்து நல்ல வருங்காலத்தில் நல்ல வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி உறுதியாகிறது. திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது பாதையில் நின்று போன வீட்டு மராமத்து வேலைகள் இன்று மீண்டும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று அதன் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது கிரயம் செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை வீடுகள் கிடைப்பவர்களுக்கு இன்று கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாடகை வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. யாருக்காவது கடன் கொடுத்தீர்களானால் இன்று கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளது. இருந்தாலும் நீங்கள் கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் லீகலாக என்ன ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணி கடன் கொடுங்க. இல்லாட்டி கொடுத்த கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஏன்னா சில மனுஷர்கள் நினச்சி மனசு மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. யாருக்கு நீங்கள் கடன் கொடுத்தாலும் கொஞ்சம் லீகலாக ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணி கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவாகவே உள்ளது. பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியம் சார்ந்த நகை புடவைகள் வாங்குவதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய முயற்சியின் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தின் மூலம் ஏதாவது ஆன்மீக தொடர்பான ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கும் குலதெய்வம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கும் சிலர் மேற்கொள்வதற்கும் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்களை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு முடிந்தளவு ஏதாவது ஒரு அத்தியாவசியமான காரியங்களுக்கான ஒரு செலவு செய்தீர்களானால் மட்டுமே இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். ஆடம்பரமான செலவுகள் செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று ஏதாவது கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த கடன் மூலம் பிற்காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அதாவது கொடுத்தாலும் தப்பு வாங்கினாலும் தப்பு. இன்று நீங்கள் யாருக்காவது கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே முடிந்தளவு கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது பேங்கில் சூரிட்டி போடுவதோ அல்லது வாய் வார்த்தைகள் மூலம் ஏதாவது வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றுவது மிகவும் சிரமமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக அந்த கொடுத்த வாக்கின் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் சில கைகலப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலையும் வாக்குறுதி கொடுப்பதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. சூரிட்டி பேங்கில் போய் சூரிட்டியோ ஜாமீனோ கொடுப்பதை தவிர்ப்பது மிக நல்லது. அதன் மூலம் இன்று பிற்காலத்தில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வருவதாக இருப்பதால் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்கள் தோல்வியில் முடிவதால் சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கும் புதிய நிலங்கள் வாங்குவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதால் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது பேங்கில் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதையும் விற்பதையும் இன்று தவிர்ப்பது நல்லது. இந்த புதிய வண்டி வாகனங்கள் ஏதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே முடிந்தளவு இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் கொஞ்சம் தைரியத்துடன் வீரியத்துடன் இருப்பதாக இருப்பதால் கண்டிப்பாக இன்று வியாபாரத்தில் பல யுக்திகளை கையாண்டு
அதன் மூலம் இன்று திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. புதிய முதலீடுகள் போட்டு இன்று பல மடங்கு லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. கூட்டுத் தொழில் நீண்ட நாட்களாக வருமானம் வராதவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இருந்தாலும் இன்று ஏதாவது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மேலும் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று கோர்ட் கேஸுக்கு கொஞ்சம் சிறு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று குடும்பத்தில் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத வீண் அலைச்சலும் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. கூட்டுத் தொழில் சார்ந்து ஏதாவது கொஞ்சம் கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்தால் நீங்கள் ஏதாவது லீகலாக பார்த்து கொஞ்சம் கடன் வாங்குங்க. பார்ட்னரும் நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் கடன் வாங்குங்க. ஆகவே ஒருவரை விட்டு ஒருவர் ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா அது பிற்காலத்தில் பிரச்சனைகளுக்கு வழி வகுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த மகர நட்சத்திரக்காரர்களுக்கு, மகர ராசி நேயர்களுக்கு, திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாகவே வரும். போட்ட பணம் கண்டிப்பாக வராது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு இன்று கண்டிப்பாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகள் மீண்டும் அது காரிய தடைகளாகவே இருக்கும். இன்று நீங்கள் யாருக்காவது பேசுனீங்கன்னா கூட அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று நிலம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா அதன் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவுகள் இருப்பதால் கொஞ்சம் நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு தோல்வியை முடிவதால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிகவும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் ஏதாவது புதிய பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேர பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு சிறு பிரச்சனைகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாக இருப்பதால் கண்டிப்பாக இன்று நீங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாதுகாப்பு இல்லாத பயணங்கள், அதிவேகமாக வாகனங்களை இயக்குதல், உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய செயல்கள் அனைத்தும் இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு பிரச்சனைகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்னைக்கு முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மிகவும் மென்மையான வார்த்தைகளை பேசினீர்களானால் அதன் மூலம் சிலருக்கு கொஞ்சம் மன அமைதிக்கான ஒரு வாய்ப்பு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. சக அலுவலகத்தில் சக ஊழியர்கள் கொஞ்சம் ஏதாவது கோபமாக பேசினா கூட நீங்கள் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருந்தீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. நீங்களும் சேர்ந்து அவங்க கூட கோபமாக பேசினீங்கன்னா அது பாதகமான பலன்கள் கோர்ட் கேஸ் வழக்கு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. சிலர் கோபத்தினால் புதிய வாய்ப்புகளை இழப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும். ஆகவே இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் கோபத்தின் மூலம் கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. கோபத்தின் மூலம் சிறு தேவையில்லாத ஒரு பாதகமான பலன்கள் வருவதால் முடிந்தளவு கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் ஏதாவது கொஞ்சம் எல்லோரையும் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் ஏதாவது கோபமாக பேசினா கூட நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். ஆகவே இந்த சந்திராஷ்டம் முடியும் வரை இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று வருமானம் பல வழிகளில் வந்தாலும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது கூட்டுத் தொழில் சார்ந்து நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் எடுத்தீர்களாலும் சிறு தடை தாமதங்கள் வருவதாக இருப்பதால் முடிந்தளவு இந்த கூட்டுத் தொழில் செய்வதை கொஞ்சம் புதிய முதலீடு செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதன் மூலம் இன்று தேவையில்லாத கூட்டுத் தொழில்களில் தேவையில்லாத கடன் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏதாவது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லை. ஆகவே முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏதாவது சில பொருள்களை நீங்கள் இன்னைக்கு தொலைத்திட்டு கொஞ்சம் தொலைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமுடன் வைத்துக்கொள்வது
செய்வது மிகவும் நல்லது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத சிறு சிறு சலசலப்புகளும் சண்டை சச்சரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. கணவன் மனைவி இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றீர்களானால் கொஞ்சம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பம் சார்ந்து சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு கடன் பிரச்சனைகள், இது முந்தைய காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகளால் இன்று சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று ஏதாவது நீங்கள் கடன் கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிந்தளவு இன்று கடன் பிரச்சனையால் சிறு சிறு தொந்தரவுகளும் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொஞ்சம் உறவினர்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அவர்களிடம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அவங்க ஏதாவது கடாமுடான்னு பேசினா கூட நீங்கள் கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டுவது மிகவும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் வேலை செய்யும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாக இருப்பதால் கொஞ்சம் அவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. இல்லைனா தேவையில்லாத மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் பணியில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் நீண்ட நாட்களாக இருந்த கொஞ்சம் நோய்கள் இன்று குணமாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து எந்த முயற்சிகள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இதனால் தேவையில்லாத மனசஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது தேவையில்லாத மற்றவர்களோட பிரச்சனைகளில் இன்று தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தேவையில்லாத நீங்கள் போய் தலையிட்டீங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஆகவே முடிந்தளவு மற்றவர்களோட விஷயத்தில் நின்று தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பாஸ்போர்ட் விண்ணப்பித்தவர்களுக்கு அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது நல்லது. அதன் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. வெளி வட்டாரங்களில் ஏதாவது நீங்கள் வண்டியில் போயிட்டு இருந்தால் கூட வேணும்னே வந்து உங்கள் வண்டியில் பின்னாடி இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஆகவே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கொஞ்சம் டிஃபென்ஸ் டிரைவிங் கொஞ்சம் கற்றுக்கிறது கொஞ்சம் நல்லது. வேணும்னே உங்களுக்கு வண்டியில் போகும்போது வேணும்னே இடிக்கிறதுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. நீங்கள் முன்னாடி போயிட்டு இருப்பீங்க, பின்னாடி முன்னாடி போகிற வண்டி ரைட் சைடு சிக்னல் போட்டு லெஃப்ட் சைடு திருப்புவாங்க. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அவங்க வேணும்னே உங்கள்கிட்ட வம்புக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. மேலும் தெரியாத இடங்களுக்கு முன்பின் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது நல்லது. அதையும் மீறி நீங்கள் சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பலியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கணவன் மனைவியை குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கணவன் மனைவியை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்றைக்கி எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. மேலும் முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது இன்று பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று உங்களுக்கு தேவையான ஷேர்ஸ் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு இன்று கூட்டு தொழில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று கூட்டு தொழில் எந்த முயற்சி செய்தாலும் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அதன் மூலம் இன்று எதிர்பார்த்த வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் ஆகியவை ஆகியவை இன்று
மேம்பாடு அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களை நகைச்சுவையாக பேசி மகிழ்வார்கள். அதனால் இன்று உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று வெளிவட்டாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு, நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குழந்தைகள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் இன்று பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒற்றுமையாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் தொழில் சார்ந்து இருந்தாலும் தொழில் சார்ந்த சிறு சிறு கடன்கள் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இதனால் நீ தொழில் சார்ந்து கடன் வாங்கினீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு லாபம் வரும் நாளாகவே அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த மீனராசி நேயர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. புதிய இடத்தில் வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. உயர்கல்வியில் படிக்கும் மாணவர்கள் இன்று படிப்பில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று காரிய தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக திருமண தடைகளை தாண்டி இன்னைக்கு வரன்கள் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. திருமணம் வரன் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் அனைத்து செயல்களும் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு ஒப்பந்தங்கள், புதிய டெண்டர்கள், அரசு செட்டில்மெண்ட் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு அரசு சார்ந்த எந்த காரியங்களையும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். அதனால் இன்று சாதகமான ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மனதில் விரும்பிய அனைத்து செயல்களும் இன்று செய்வதற்கான ஒரு நல்ல நாளாக இன்று அமைகிறது. ஆகவே இன்று எந்த காரியங்களை துணிந்து செய்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று குலதெய்வம் சார்ந்து ஏதாவது குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அனைத்தும் உறுதியான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் வாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்று வாய் திறந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. பிறர் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு நண்பர்களுடன் இன்று கூடா நட்பை தவிர்ப்பது நல்லது. இன்று நண்பர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் தேவையில்லாத வீண் விவாதங்களும் வருவதால் கொஞ்சம் நண்பர்கள் மூலம் கொஞ்சம் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நண்பர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. அதன் மூலம் இன்று தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது. மேலும் ஏதாவது கனரக வாகனம் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழிற்சாலையில் இயந்திரங்களை இயக்கும்போது தொழிலாளர்கள் இயந்திரங்கள் இயக்கும்போது தக்க பாதுகாப்புடன் இருப்பது மிகவும் நல்லது. மேலும் இதனால் ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாக இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். உடலில் தேவையில்லாத கவலை சோர்வுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் தக்க ஓய்வு எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் உடல் சோர்வுகள் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இன்று ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லீவ் போட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. கணவன் மனைவியிடம் சில சிறு பிரச்சனைகளை வந்து அதன் மூலம் கொஞ்சம் ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சில கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தையின் மூலம் கொஞ்சம் மென்மையான சொற்களை பயன்படுத்தினீர்களானால் அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு செயல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. ஒருவரை ஒருவர் இந்த கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. முடிந்தளவு இன்று
வெளி வட்டாரங்களிலும் சரி, அலுவலகத்தையும் சொல்லி கொஞ்சம் நிதானத்தை, பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முடிந்தளவு கடும் சொற்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.